ரம்ஜான் தினத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்த அதனை வீடியோவாக பதிவு செய்து தனது யூடியூப் சேனலில் பதிவேற்றிய இர்ஃபான்ஸ் வியூ சேனலை நடத்தும் யூடியூபர் இர்ஃபான் மன்னிப்பு கோரியுள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்துள்ள விளக்கத்தில், அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் என்றும், மக்களிடம் நான் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாக நினைத்து விட்டார்கள். நான் அவர்களிடம் அப்படி நடந்து கொண்டது அவர்களை புண்படுத்துவதாக தோன்றியிருக்கிறது. அந்த தொனியில் நான் நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த சம்பவத்தின் போது மனைவி ஆலியா காயமடைந்தார். அதனால் நான் கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு ஆளாகிவிட்டேன். ஐ லவ் யூ என்று குறிப்பிட்டிருக்கிறார். உலகம் முழுவதும் கடந்த 31ஆம் தேதி திங்களன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அனைத்து இஸ்லாமியர்களும் மகிழ்வோடு அந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். யூடியூபர் இர்ஃபானோ சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உதவி செய்ய அவரது மனைவியுடன் காரில் புறப்பட்டார். சென்னையின் பெரிய மசூதி அமைந்துள்ள அண்ணா சாலை வழியாக காரில் சென்ற இர்ஃபான் மற்றும் அவரது மனைவி ஆலியாவும் சாலையோரம் இருந்த ஏழை எளிய மக்களுக்கு புது துணி, பணம் வைத்த கவர் உள்ளிட்ட பொருட்களை விநியோகித்தனர். அப்போது புது துணியையும் பணத்தையும் வாங்கும் போது எங்கே தங்களுக்கு வராமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் ஒரு சிலர் முந்தியடித்து கொண்டு வாங்க முயன்றனர். அவர்களிடம் இர்ஃபானும் அவரது மனைவியும் நடந்து கொண்ட விதமும், இர்ஃபான் அடித்த கமெண்டுகளும், உதவி பெற்றவர்களை அவர் நடத்திய விதமும் கடும் கண்டனத்துக்குள்ளானது. நேற்று இணையதளத்தில் பல்வேறு தரப்பினரும் இர்ஃபானை வறுத்தெடுத்தனர். இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு சேவை பண்ணுவாரு. இப்போ ஒய்ஃபை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாது. காருக்குள்ள வச்சுக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே. ஸோ டோன்ட் ஈவன் கைஸ் கெட் மீ ஸ்டார்டட் அண்ட் ப்ளீஸ் ரீட் அபவுட் ரத்தன் டாட்டா. ஓகே, ஆனா இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா, எவ்வா இவங்க பண்ற கூத்து இருக்கே. தாங்கிட்ட காசு இருக்குதுன்றத எப்படி எல்லாம் கேவலமான, இங்கதான் அவன் புத்தி, அவன் மூளை என்னன்றது வெளியில வருது. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வெளில. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் தி சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஓகே, இவனுங்களையா நம்ம ப்ரொமோட் பண்றது. செய்தி தொலைக்காட்சிகள் தொடங்கி சமூக ஊடகங்கள் வரை இர்ஃபானை வெளுக்க தொடங்கினார்கள். அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? யூடியூபர் இர்ஃபான் செய்வது சரியா? காரில் இறங்கி போய் கூட உதவி செய்ய மாட்டாரா? மனைவியை ஏன் இவர் அழைத்து செல்ல வேண்டும் என்றும் பலர் கேள்வி எழுப்பினார்கள். நேரமாக ஆக இர்ஃபானின் மீதான சமூக வலைதள தாக்குதல் பெரிதாக ஆரம்பித்தது. தன் மீதான கண்டனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இர்ஃபான் விளக்கம் அளித்து நடந்த சம்பவத்துக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுள்ளார். இர்ஃபான்ஸ் வியூ யூடியூப் சேனலில் விதவிதமாக உணவுகளை சாப்பிட்டு அதை வீடியோவாக பதிவேற்றுவதால் இவரது சேனலுக்கு வியூஸ் அள்ளும். ஏகப்பட்ட மில்லியன் வியூஸ்களுடன் முன்னணி யூடியூபரான இர்ஃபான் அடிக்கடி சர்ச்சையில் சிக்குவது வாடிக்கையாகி போனது. ஆரம்பத்தில் இர்ஃபான்ஸ் போட்ட வீடியோக்கள் ஒவ்வொன்றுக்கும் பெரிய அளவில் ரீச் அடைந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமானார். முதலில் திரையுலக பிரபலங்களுடன் நட்பாக ஆரம்பித்து அவர்களுடன் அமர்ந்து உணவு அறிந்து கொண்டே பேட்டி எடுக்க ஆரம்பித்த இர்ஃபானின் இர்ஃபான்ஸ் வியூ சேனல் நல்ல வரவேற்பை பெற்றது. நடிகர் நெப்போலியன் வீட்டுக்கு சென்று இர்ஃபான் போட்ட வீடியோவும் மிகப்பெரிய ஹிட். இதையடுத்து இர்ஃபான் வியூஸ் வளர்ச்சி கிராஃப் ஜெட் வேகத்தில் எகிரியது. திரையுலக பிரபலங்களை தொடர்ந்து அரசியல் தலைவர்களையும் பேட்டி எடுக்க ஆரம்பித்தார். முதலில் காரை ஓட்டி ஒரு மூதாட்டி மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. ஆனால் கார்தான் தன்னுடையது என்றும், ஆனால் அந்த காரை ஓட்டியது தான் இல்லை என்றும் கூறி இர்ஃபான் நழுவினார். இதனைத் தொடர்ந்து மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது அவரது வயிற்றில் இருப்பது ஆணா பெண்ணா என்பதை கண்டறிவதாக சொல்லி சர்ச்சையில் சிக்கினார். சர்ச்சை நாயகனான இர்ஃபான் அரசியல்வாதிகளின் நெருக்கத்தை பயன்படுத்தி தனது குற்றங்களிலிருந்து தப்பி விடுகிறார் என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் ரம்ஜானை ஒட்டி உதவி செய்து அதனை வீடியோவாக்கி செலவு செய்த பணத்தை மொய்ப்பணம் போல யூடியூபில் மீண்டும் திரும்ப பெற்றுவிடும் இர்ஃபானின் செயல் சர்ச்சையில் முடிந்தது. மன்னிப்பு கேட்பவன் மனுஷன், மன்னிப்பவன் பெரிய மனுஷன். மன்னிப்பு கேட்டுவிட்டார் இர்ஃபான். மன்னிப்பார்களா மக்கள்?